ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்டியான டெண்டர் கோகோனட் கேக்கோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த கேக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கேக்குக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஜலிச்சு எடுத்துடலாம். நான் இங்கே அரை கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். 60 கிராம் இருக்கும். அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாவில் ஈக்குவலாக மிக்ஸ் ஆகும். இப்போ இந்த கேக்குக்கு தேவையான வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு ட்ரையான பவுலில் 2 முட்டை எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து இதை நல்லா பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முட்டை நல்லா ஃப்ளஃபியாக பொங்கி வரணும், அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிருக்கு. முட்டை வந்து நல்லா பீட் ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் அரை கப் அளவுக்கு நான் பொடி பண்ண சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். மைதா அளந்து எடுத்தோம்ல அதே கப்பில் அரை கப்பு நான் பவுடர் சுகர் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். நம்ம சேர்த்த சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகி முட்டையோட கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும், அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து பீட் பண்ணிக்கிறேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் அதிக நேரம் பீட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கேக் வந்து கிறிஸ்பி ஆகிடும். அதனால் பொறுமையாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் பீட்டர் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம எக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இடையில வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பால் தான், அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓவராக கொட்டி மிக்ஸ் பண்ணிங்கன்னா கேக் வந்து ஹார்ட் ஆயிரும், அதனால் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து மோல்டில் ஊற்றிடலாம். நான் இங்கே 5 இன்ச் கேக் பேன் எடுத்திருக்கேன். அதில் வந்து பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே பேட்டர் ஊற்றி நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் ஓடிஜியில் பேக் பண்ணுற மாதிரி இருந்தால் 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துடலாம். இங்கே நான் ஒரு பேனை வந்து 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இறக்கி வச்சு பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம கேக்குக்கு தேவையான ஃபில்லிங் வந்து ரெடி பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்காக கொஞ்சமாக நான் இளநீர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் நான் மில்க் மேட் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து கேக்குக்குள்ளே ஃபில்லிங்காக நம்ம வந்து சேர்க்க போகிறோம். நம்ம கேக்குக்கு தேவையான விப்பிங் க்ரீம் வந்து ரெடி பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்காக நான் 3/4 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் பொடி பண்ண சர்க்கரை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். க்ரீமை விப் பண்ணுறதுக்கு முன்னாடி பவுலும் விஸ்க்கும் வந்து நான் ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூல் பண்ணி எடுத்திருக்கேன். அப்போ வந்து நம்ம க்ரீம் வந்து சீக்கிரமாக விப் ஆகிடும். ஒரு 35 நிமிஷத்துக்கு அப்புறம் என்னோடய கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிருக்கு. 3 லேயராக நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். கேக் நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு டர்ன் டேபிள் மேலே ஒரு கேக் போர்டு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக க்ரீம் தடவிட்டு ஃபஸ்ட் லேயர் கேக்கை வந்து இது மேலே வைக்கிறேன். இப்போ இந்த கேக்கை வெட் பண்ணுறதுக்காக நான் சுகர் சிரப்புக்கு பதிலாக இளநீர் எடுத்திருக்கேன். இளநீர் வந்து ஸ்வீட்னஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட் லேயர் நான் க்ரீம் கொடுத்துக்கிறேன். அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ அதே விப்பிங் க்ரீம் வச்சு நான் அவுட்டர் லைன் மாதிரி கொடுத்துக்கிறேன். அதுக்குள்ளே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ஃபில்லிங்கை வந்து சேர்த்துக்கலாம். இப்படி பண்ணுறப்ப நம்ம ஐசிங் பண்ணும்போது அந்த ஃபில்லிங் வந்து வெளியே வராமல் இருக்கும். நெக்ஸ்ட் லேயர் கேக்கு வச்சு அதையும் வந்து இளநீர் வச்சு வெட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்த லேயர் க்ரீம் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம 3 லேயரையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இளநீரில் சேர்த்துருக்கனால இந்த கேக் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ கடைசி லேயர் கேக்கை வச்சுட்டு அதையும் இளநீர் வச்சு நல்லா வெட் பண்ணிக்கலாம். வெட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக க்ரீம் கொடுத்து இந்த கேக்கை வந்து நான் க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்கிறேன். க்ரம் கோட் பண்ண கேக்கை வந்து ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் வெளியே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனல் கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரேப்பர் வச்சு லெவல் பண்ணிக்கிறேன்.
இப்ப இந்த கேக் டெக்கரேஷனுக்காக நான் எந்த நாஸிலுமே யூஸ் பண்ணல. செஃப் மாஸ்டரோட லீஃப் கிரீன் அப்படிங்கிற கலர வந்து கொஞ்சமா விப்பிங் கிரீம்ல மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அத வச்சு ஸ்பாச்சுலா டிசைன் வந்து குடுத்துட்ருக்கேன். கொஞ்சமா சுகர் பால்ஸ் எடுத்திருக்கேன். அத வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இப்ப கேக்குக்கு மேலயும் நான் வந்து ஸ்பாச்சுலா டிசைன் குடுத்துக்கிறேன். இப்ப நம்ம இளநீர் கேக் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நம்ம உள்ள ஃபில்லிங்லாம் சேர்த்துருக்கனால, கேக்கோட வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். இப்ப இந்த கேக்க வந்து நான் கட் பண்ணி காமிக்கிறேன். நீங்க ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில வச்சு கட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா, கேக் வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நம்ம சேனல இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான, டேஸ்டியான கேக் ரெசிபியோட உங்கள பார்க்குறேன்.